வெள்ளத்தால் வீட்டின் மேற்கூரை மீது தத்தளித்த குதிரையை பாதுகாப்பாக மீட்டிருக்கிறார்கள். தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் வெள்ளத்திற்கு மத்தியில் வீட்டின் மேற்கூரையில் சிக்கிக் கொண்ட குதிரை பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக இடியுடன் கூடிய கனமழை பொழிந்து வருவதால் நாட்டின் தென்மேற்கில் அமைந்துள்ள ரியோ கிராண்டே டோ சுல் மாகாணம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மாகாணமே வெள்ளக்காடு போல் காட்சியளிக்கிறது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஐ கடந்திருக்கிறது. பலர் காணாமல் போய் உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதற்கிடையே மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு காணாமல் போனவர்களை தேடும் பணிகளில் மீட்புக் குழுவினர் முழுவீச்சில் இறங்கியுள்ளனர். கானோவுஸ் நகரில் வெள்ளத்திற்கு மத்தியில் வீட்டின் மேற்கூரையில் குதிரை ஒன்று சிக்கிக் கொண்டிருந்த நிலையில் மீட்புக் குழுவினர் அதை ரப்பர் படகு மூலமாக பத்திரமாக மீட்டு அழைத்துச் சென்றனர். இதற்கிடையே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களையும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன.